என்றாலே எல்லோருக்கும் மரியாதைதான். அதிலும் கிராமங்களில் இருக்கும் ஆசிரியருக்கு மதிப்பே தனிதான். சில குடும்பங்களில் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு முடிவெடுக்கும் பழக்கம் இன்னும் இருக்கிறது. அது ஏன், எனது ஆசிரியர் காலையில் எனக்கு வாட்ஸ்அப்பில் வணக்கம் பதிவிடுவார். அவருக்கு நான் பதில் வணக்கம் பதிவிடாவிட்டால் என்னப்பா ஆச்சு என அலைபேசியில் கூப்பிடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார். ஆசிரியர் மாணவர் உறவு இன்றும் பலரிடம் பவித்திரமாகவே இருக்கிறது. எதற்கு இவ்வளவு பீடிகை என்கிறீர்களா? மதுரையில் உள்ள காமராசர் அரசு நடுநிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரான மணிமேகலை நமது மண்வாசம் இதழின் வாசகர். ஒரு நாள் மதுரை கிராமப்புற மண்டலம் சோலை வட்டார களஞ்சியம் ஒருங்கிணைப்பாளர் சுபா நந்தினியை தொடர்பு கொண்ட அவர், உங்க களஞ்சிய பெண்கள் மூலமாக கிடைத்த நமது மண்வாசம் இதழை ஆரம்பத்தில் சாதாரணமாகத்தான் படிக்க ஆரம்பித்தேன். இப்ப அதன் தீவிர வாசகராகிவிட்டேன். எவ்வளவு விஷயங்கள் அதில் இருக்கு. அதில் நான் படித்த விஷயங்களை மாணவர்களிடமும் எனது நட்பு வட்டார ஆசிரியர்களிடமும் பெற்றோர் கூட்ட நிகழ்வுகளிலும் பகிர்ந்து கொள்கிறேன் என்றார் உற்சாகமாக. மேலும் அவர், இதில் வரும் கட்டுரைகள் அனைத்தும் அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்களால் எழுதப்படுவதால் அதன் தரமும் உண்மையும் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. மாணவர்களுக்கு 4 நல்ல விஷயங்களை சொல்வதற்கு உதவியாக உள்ளது. உதாரணமாக, ஜனவரி மாத இதழில் பொங்கல் குறித்த பதிவுகள் குழந்தைகளை போட்டியில் பங்கேற்க தயார் செய்ய உறுதுணையாக இருந்தது. 7 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் எளிதாக புரிந்து அதற்கேற்றாற்போல் சிறப்பாக செயல்படுகின்றனர். பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்களின் நகைச்சுவை மன்ற நிகழ்ச்சிக்கு நம்முடைய பள்ளி குழந்தைகள் 10 பேரையாவது அடுத்த வருடம் தயார் செய்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானிச்சிருக்கேன் என சொல்லிக்கொண்டே போனார். நமது மண்வாசம் குறித்து அவர் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் ஏராளம். இவ்வளவு இருக்கா? நமக்கே வியப்பு. அந்த வியப்பில் நீங்களும் பங்கேற்க இம்மாத நமது மண்வாசம் இதழை வாங்குங்க, வாசியுங்க. வியப்பில் உங்களையும் மகிழ்வித்துக் கொள்ளுங்கள்.